வணக்கம் பேசலால் உங்கள் நினைவு இயேசின் பேரால் வாழ்த்துகின்றேன் வணங்குகின்றேன். இந்த ஒரு செய்தியானது ஒளி பெற்ற மக்களாய் வாழுங்கள், பெற்றுக்கொண்ட ஒளியை அணையாமல் காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. வரப்போகும் ஆண்டிலே ஒளியின் பாதை நடங்கள் என்கிறார் ஆண்டவர். அப்போ ஒளினா என்ன? நம்ம செல்ஃபோனுக்கு டெய்லி ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிறோம், டூ வீலருக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம், காருக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம், டிவிக்கெல்லாம் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிறோம். இதெல்லாம் நம்ம கரெக்டாக செய்கிறோம். ஏன் செய்கிறோம்? அது நல்லா கரெக்டாக ஃபுல்லாக இருந்தால் தான் அது சரியாக வேலை செய்யும், சரியாக நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே போல் நாம் ஆண்டவரிடம் சென்று அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் தினந்தோறும் பெற்றுக்கொண்டு ரீசார்ஜ் என்ற ஒரு வல்லமையை அவரிடம் பெற்றுக்கொண்டால் தான் நம் அன்றாட வாழ்வும் தினந்தோறும் நன்றாக அமையும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே நீங்களும் நானும் ரீசார்ஜ் பெற்ற மக்களாக வாழ்கின்றோமா அல்லது ரீசார்ஜ் இல்லாத மக்களாக வாழ்கின்றோமா, இருளில் நடக்கின்றோமா, ஒளியில் நடக்கின்றோமா என்று சிந்தித்து செயல்படுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எஸ்பி